புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிறா, பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க. அப்படித்தானேம்மா? என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா. தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965ல மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே, அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டு மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு முச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தாம்மா சாவறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே, நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவங்க எல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அழிக்க கூடாது, சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்குத்தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தருவ அகலத்துக்கு பொட்டும் ஒரு முளை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா.